ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நான் ரீசெண்டாக கஸ்டமைஸ் பண்ண ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அந்த ப்ளவுஸில் வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் அதில் வந்து என்னென்ன ட்ரிக்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் வந்து ப்ளவுஸ் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து பேசிக்கான ஆரி கிளாஸஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து புட்டாஸ் டிசைன் வந்து போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவாக கொடுக்குறேன். ஸோ ரீசெண்டாக வந்து நான் ப்ளவுஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணதும் கூட நான் வந்து அப்பப்போ வீடியோவில் வந்து இனி நான் லாங் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். முன்னாடி ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ இனி வந்து இப்போ கிளாஸஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ப்ளவுஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து கஸ்டமர் எனக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஒரு பிங்க் அண்ட் எல்லோ ஷேடில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. சாரீ வந்து எல்லோ கலர். ஸோ அதனால் வந்து எல்லோ கலர் வந்து ஹைலைட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுவும் வந்து எனக்கு டெய்லர் சிஸ்டர் தான் கொடுத்துருந்தாங்க இந்த ஆர்டரும். ஸோ அவங்களுக்கு வந்து நான் இந்த ப்ளவுஸ் வந்து எவ்வளோ கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், வந்து இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். நான் டீட்டெயிலாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கேன்னா. இப்போது பேக் நெக் கரெக்டாக வந்து ஃப்ரண்ட் நெக்கு கீழே இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து அட்டாச் பண்ணல அப்படின்னா எனக்கு வந்து ஃப்ரண்ட் நெக் நான் போட்டிருக்க டிசைன் வந்து அடிபடும். சப்போஸ் நம்ம பேக் நெக் போட்டிருந்தாலுமே ஃப்ரண்ட் நெக் போடும்போதும் கொஞ்சம் வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக இல்லை. அதனால வந்து நான் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து நம்ம போட்டிருக்க டிசைன் வந்து அந்த ரிங்குள்ளே வருது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பண்ண ஒர்க் வந்து எதுவும் வந்து ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். இப்போ அந்த நெக்லேயே வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக்குக்கு 2 லைன் ஜரி த்ரெடும் 2 லைன் வந்து சாரீ கலரில் இருக்கக்கூடிய எல்லோ கலர், அதாவது ஒரு மேங்கோ எல்லோ மாதிரி கலர், அந்த கலர் வந்து நான் சில்க் த்ரெட்டில் கொடுத்துட்டு நான் வந்து டெய்லர் சிஸ்டர்கிட்ட வந்து நான் பிக் அனுப்பும்போது சிஸ்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா எல்லோ கலர் வந்து ஹைலைட்டாக தெரியலை, அதனால வந்து நீங்கள் ஜரி த்ரெட்டை கம்மி பண்ணிவிட்டு எல்லோ த்ரெட்டே கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து நான் இப்போ நெக்லைனில் ஆல்ரெடி நான் அவங்களுக்கு பிக் அனுப்பிட்டு வந்து நான் கேட்கும்போது அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணது கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணாங்க. அதனால் நான் ஆல்ரெடி 2 லைன் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் அதுக்கப்புறம் வந்து நான் 2 லைன் ஜரி, நெக்ஸ்ட் வந்து 3 லைன் வந்து சில்க் த்ரெட் இதில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் நெக்கை விட பேக் நெக் வந்து இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரிஞ்சிச்சு. நீங்களும் பண்ணுற ஒர்க் ஏதாவது டவுட்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கஸ்டமர்கிட்ட அப்பப்போ வந்து பிக் வந்து அனுப்பி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் உடனே நம்ம கேட்கும்போது நமக்கு டக்குன்னு வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நம்ம ஃபுல்லாக முடிச்சுட்டு அவங்க கொடுத்தாலும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அந்த டிப் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க பிகினராக இருக்கும்போது. நெக்ஸ்ட்டே இப்போ நான் ஒரு சைடு வந்து 3 mm பீட் வந்து போட்டுட்ருக்கேன். இந்த பீட் போடும்போது சிங்கிளாகவே போடுங்க. ஸோ ஒரு சைடு ஃபுல்லாக நான் முடிச்சிட்டேன். ஸோ அந்த டைமில் வந்து கிளாரிட்டி அந்த அளவுக்கு இல்லாதனால நான் நெக்ஸ்ட் டே வந்து இன்னொரு சைடு எடுக்கும்போது வீடியோ எடுத்தேன். ஸோ இந்த ஒரு லைன் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்லைனில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சுகர் பீட் வச்சு நான் வந்து ஒரு லைன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சுகர் பீடு யூஸ் பண்ணும்போது எப்போவுமே 2 ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கிளாத்தில் ஃபஸ்ட்டு நான் வந்து எண்ணெய் போட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நெக்லைனுக்கு. நெக்ஸ்ட்டாக வந்து நமக்கு ஜிக்ஸாக் ஸ்டிச் வரப்போகுது. ஜிக்ஸாக் நீங்கள் வந்து ஸ்டிச் போடும்போது அந்த ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து சைடில் ஒரு 5 பீட்ஸ், இன்னொரு சைடில் 5 பீட்ஸ் வர மாதிரி கொடுக்குறேன். ஸோ சென்டரில் வந்து அதாவது அந்த ஷார்ப்னஸில் வந்து ஒரு பீடு, அதாவது மொத்தமாக வந்து 5 பீடு வர மாதிரி இருக்கணும். ஸோ ஷார்ப்னஸில் நீங்கள் கொடுக்கும்போது அந்த ஷார்ப்பாக இருக்கக்கூடிய பீடுக்கு கீழே வந்து நீங்கள் சுகர் பீடு வந்து கொடுக்கணும். ஸோ இந்த நம்ம ஜிக்ஸாக் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகர் பீட் கிளாஸ்லேயே வந்து நம்ம கிளியராக வந்து போட்டு சொல்லியிருப்போம். ஏன்னா அந்த ஷார்ப்னஸ் கொடுக்கும்போது தான் நமக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக தெரியும். ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு போடுறது கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் பென்சில் வச்சு ட்ரா பண்ணிகிட்டே போடுங்க. ஏன்னா இந்த கேப்பில் தான், அதாவது இந்த ட்ரையாங்கிள் கேப்பில் தான் நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து அந்த ஃப்ரெஞ்ச் நட் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு சின்னதாக கேப் வேணும். அது மாதிரி வந்து நீங்கள் அந்த ட்ரையாங்கிளை கொஞ்சம் ப்ராடாக கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். எனக்கு 1-2 இடத்துல கொஞ்சம் ஷார்ப்னஸ் கொஞ்சம் ப்ராடாக வந்தாலும் வந்து நமக்கு அந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணும்போது வந்து ப்ராப்பராக வந்து வந்துடும், அந்த டிசைன் வந்து வந்துடும். ஸோ பிகினராக இருக்கும்போது கொஞ்சம் அதை பார்த்துக்கோங்க. கொஞ்சம் வந்து உங்களுக்கு நீங்கள் போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தால் கூட நீங்கள் வந்து கரெக்ட் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் வந்து லெஃப்ட் சைட் வந்து ஒரு 4 பீட் போட்டிருக்கேன். ஸோ சென்டரில் ஒரு பீடு வர மாதிரி அந்த பீடு வந்து அந்த ஷார்ப்னஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பீடுக்கு நம்ம கொஞ்சம் கீழே வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ரைட் சைடு வந்து கொடுக்கணும். ஸோ என்னால் வந்து ஜூம் பண்ணி வந்து வீடியோ எடுக்க முடியல, கிளாரிட்டி அந்தளவுக்கு இல்லை. ஸோ அதுவும் வந்து நான் நார்மலாக கிளாஸஸ்க்கான வீடியோ வெளியே போய் எடுத்துருவேன். பட் இப்போது வந்து நான் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுறனால எனக்கு அந்தளவுக்கு வந்து
பிக்சர் வந்து குவாலிட்டி அண்ட் கொஞ்சம் பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுவும் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து கிளாத் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கிறனால ப்ராப்பராக நமக்கு டிசைன் வந்து சரியாக வந்து உங்களுக்கு விசிபிளாக தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஜிக்ஜாக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நான் ஜமிக்கி எடுத்திருக்கேன் கொஞ்சம். இது வந்து இந்த ப்ளவுஸ் கலருக்கு ஏற்ற மாதிரியே எடுத்திருக்கேன் நான். கோல்டன் கலர் எடுக்கும்போது அந்தளவுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுக்கல. அதனால வந்து எல்லோ அண்ட் பிங்க் ஷேடில் இருக்கக்கூடிய ஜமிக்கி எடுத்திருக்கேன். இப்போ நான் எல்லோ கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து எப்படின்னா 12 ஸ்டாண்ட்ஸ் வர மாதிரி எடுத்திருக்கேன் நான். ஸோ நீங்கள் அப்போ தான் வந்து நமக்கு கொஞ்சம் அந்த த்ரெட்டும் வந்து எனக்கு விசிபிளாக தெரிஞ்சிச்சு. நான் கம்மியாக வந்து 4 எடுத்து 8 ஸ்டாண்ட்ஸ் எடுக்கும்போது அந்த நாட் வந்து ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன் நான். ஸோ நான் என்ன கட் பண்ணிகிட்ருக்கேன்னா, அடியில் நம்ம நாட் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த த்ரெட் வந்து மேலே எலும்பி வருது. அதுதான் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுட்ருக்கேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ நம்ம அந்த ட்ரையாங்கிளில் இருக்கக்கூடிய கேப் எல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது ஒரு ஜமிக்கி ஒர்க்கும் நான் பண்ணுறேன். ஸோ ஜமிக்கி ஒர்க்கும் நம்ம சேர்த்து இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டம் போடும்போது அந்த ப்ளவுஸுக்கு சூப்பரான லுக் கொடுத்துச்சு. ஸோ நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்குறதோட நேரில் வந்து அந்த ப்ளவுஸ் சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி நம்ம இந்த டிசைன் வந்து எடுத்து கொடுக்குமான்னு ஒரு டவுட்டில் இருந்தது. பட் கம்ப்ளீட் பண்ணும்போது அவுட்புட் நல்லாவே இருந்துச்சு. ஸோ நான் இப்போ வந்து ஃபுல்லாகவே நெக்லைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு பிக்சர் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து புட்டா போடுறதுக்கு புட்டா டிசைன் வந்து நம்ம இது கொஞ்சம் வந்து புட்டா கொஞ்சம் பெருசாக நம்ம போட போகிறோம். ஸோ கஸ்டமர் வந்து என்ன பிக் அனுப்பியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு லாஸ்ட்டாகவும் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இதுக்காக நான் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். இதை வந்து சர்க்கரை ஜர்கான் பேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஜர்கான் ஸ்டோன் வந்து ஒட்டும்போது நமக்கு இந்த பேஸ் வந்து தேவைப்படும். ஸோ நீங்கள் நம்மளுடைய பிரேஸ்லெட் கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இந்த மெட்டீரியல் பற்றி உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம அதில் வந்து கனெக்டராக வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இதை சர்க்கரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக லெஃப்ட் சைடு ஒரு ஸ்டிச் போட்டு நெக்ஸ்ட்டு சர்க்கரைக்குள்ளே லெஃப்ட் சைடும் ஒரு ஸ்டிச் போட்டு நெக்ஸ்ட் ரைட் சைடும் ஒரு ஸ்டிச் போட்டால் தான் சர்க்கரை வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். இந்த சர்க்கரையான கிளியரான ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். நம்மளுடைய புட்டாஸ் டிசைன் முடிச்சதுக்கப்புறம் இந்த சர்க்கரை வச்சு எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ ஜஸ்ட்டு நான் எப்படி வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். ஸோ சர்க்கரையை வந்து 2 சைடும் லெஃப்ட்டோ ரைட்டோ சைடு ஸ்டிச் போட்டு கொஞ்சம் மூவ் ஆக மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை சுற்றி வந்து நான் வந்து 3mm பீடு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ட்ராப் பீடு வந்து நம்ம அந்த கேப்பில், அதாவது அந்த பீடு இருக்கிற கேப்பில் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இந்த 2 ட்ராப் பீடுக்கும் இடையில இருக்கிற கேப்பை வந்து நம்ம த்ரெட் வச்சு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து இந்த புட்டா மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது இந்த புட்டா மட்டும் வச்சுமே ஒரு ப்ளவுஸை வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். நெக்லைனுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ சிம்பிளாக கொடுத்து புட்டா மட்டும் நிறைய வச்சு கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் பெரிய புட்டானால நல்லாவே ஹைலைட்டாக தெரியும். ஸோ அது மாதிரி கூட வந்து ப்ளவுஸ் வந்து வியர் பண்ணிக்கிறாங்க, புட்டா மட்டும் வச்சு கூட வியர் பண்ணிக்கிறாங்களா, அது மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ புட்டாஸ் வந்து ப்ராப்பராக வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன ட்ரிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாலே போதும், சூப்பராக வந்து புட்டாஸ் வந்து மேக் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து ட்ராப் பீட் ஃபுல்லாக அந்த கேப்லலாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த 2 ட்ராப் பீடுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப் வந்து நம்ம இந்த மாதிரி த்ரெட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். அதாவது ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்டு தான் போடுறேன், கூட வந்து ஜமிக்கி ஒர்க் வச்சு பண்ணுறேன் நான். நெக்ஸ்ட்டு சக்கரியில் நம்ம வந்து ஜர்கான் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஜர்கான் ஸ்டோன்லேயும் வந்து ரேட் ஜாஸ்தியானதும் இருக்குது, லோ குவாலிட்டியாகவும் இருக்குது. ஸோ அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஃபேப்ரிக் க்ளூ தான் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு 1 மினிட்க்கு அப்புறம் நீங்கள் வந்து ஜர்கான் ஸ்டோனையும் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா வந்து ஸ்டிக் ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் வந்து நல்லா ப்ரெஷர் கொடுத்துருங்க, அப்போ தான் வந்து நல்லா ஸ்டிக் ஆகிடும், பிரிஞ்சு வராமல் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி நான் புட்டாஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஹேண்டுக்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஹேண்டுக்கும் வந்து இந்த மாதிரி தான் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். ஃபஸ்ட்டு புட்டாஸ் வந்து அங்கே இங்கே இருக்கிற மாதிரி மெஷர் பண்ணி நான் வந்து பண்ணியிருக்கேன் நான். ஸோ கேப் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து 7 இன்ச்சில் எல்லாம் நான் எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து எல்லாமே 7 இன்ச்சில் புட்டா வர மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப அதிகமாக வச்சாலும் நல்லா இருக்காது, அதனால் அங்கே எங்கே வச்சுருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கு நீட் லுக்காகவே இருந்துச்சு. ஸோ அந்த வேலையை ஜர்கான் பேஸ்லாம் ஒட்டிட்டு, ஜர்கான் ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் த்ரெட் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். எப்போவுமே வந்து த்ரெட் ஒர்க்கை நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுறது ஈஸியாக இருக்கும், ஏன்னா நிறைய சிக்காகும் இந்த டைமில். பட் இந்த டிசைனுக்கு வந்து நம்ம பீட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு தான் நம்ம வந்து த்ரெட் ஒர்க் வந்து கொடுக்க முடியும். ஸோ அதையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் வந்து அவுட்புட் இருந்துச்சு. ஸோ நெக்கில் நெக்ஸ்ட் வந்து ஹேண்டில் எல்லாமே வந்து பிக் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த டிசைன் வந்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுக்கு கமெண்ட்டில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
யூஸ்ஃபுல்லாக இருக்கனாலும் கமெண்ட்டில் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. இது மாதிரி ப்ளவுசஸ் ஒர்க் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கம்மிங் வீடியோஸில் நிறைய நான் பண்ணுற ப்ளவுஸ் வீடியோஸும் உங்களுக்கு நான் வந்து டிப்ஸோடு வந்து கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன். இந்த ப்ளவுஸ் நான் வந்து 500க்கு தான் கஸ்டமைஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கு ஆர்டர் கொடுத்தது வந்து டெய்லர் சிஸ்டர். ரெகுலராக நமக்கு ஆர்டர் கொடுக்குறவங்க டெய்லர் சிஸ்டர் தான். ஸோ அவங்க மூலமாக வந்ததுனால நான் வந்து 500க்கு தான் அவங்களுக்காக பண்ணி கொடுத்தேன். ஸோ அவங்க வந்து கஸ்டமர்கிட்ட வந்து அதிகமாகவோ சார்ஜ் பண்ணிப்பாங்க அல்லது சேம் ரேட்டில் கூட சார்ஜ் பண்ணிப்பாங்க. பட் நமக்கு ஆர்டர் பண்ணுறதுக்காக நமக்கு ஆர்டர் கொடுக்குற அவங்களுக்காக நான் வந்து கம்மியான ரேட்டில் தான் பண்ணி கொடுப்பேன். 500 800க்கு தான் நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இது வரைக்கும். ஸோ நம்மக்கிட்டே வந்து டேரெக்டாக இந்த ஆர்டர் வந்ததுன்னா நான் வந்து 800க்கு பண்ணி கொடுத்துருப்பேன். ஏன்னா நம்மளும் வந்து இப்போ தான் பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால நமக்கு மெயினாக வந்து ஆர்டர்ஸ் தான் தேவை. ஸோ அதனால் வந்து நமக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் வருதா அதை பார்த்து தான் நான் வந்து இப்போ வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கும் இது மாதிரி ப்ளவுஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணணுன்னா தாராளமாக நம்மக்கிட்ட வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து நான் 800க்காக வெளியில் நான் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். எந்த பேஜ்லேயும் இந்த ரேட்டில் இந்த ஒர்க் இருக்காது. பட் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ நமக்கு வந்து இப்போதைக்கு நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கனால நமக்கு வந்து ஆர்டர்ஸ் தான் தேவை. நமக்கான ப்ளவுஸ் நமக்கு வந்து அந்தளவுக்கு எஃபர்ட் எடுத்து போட்டுக்கிட மாட்டோம். ஸோ நானும் அப்படி தான் நான் போடலான்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து இழுத்தடிச்சு இன்னும் வந்து என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. பட் இதுவே வந்து கஸ்டமருக்குன்னு ஒரு ஆர்டர் வரும்போது நம்மளால் ஈஸியாக அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுது, ப்ராப்பராகவும் பண்ண முடியுது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் வச்சு நமக்கு வந்து தேவை வந்து ஆர்டர்ஸ் தான். அதனால் வந்து நான் சிஸ்டர் எனக்கு ரெகுலராக ஆர்டர் கொடுக்குறதுனால அவங்களுக்காக கம்மியாக நான் செஞ்சு கொடுத்துருவேன். ஸோ நான் வந்து கம்மியாக ஃபீஸ் வாங்குறதுனாலையும் சார்ஜ் பண்ணுறதுனாலையும் எனக்கு வந்து கொஞ்சம் ஆர்டர்ஸ் வரும். ஸோ நமக்கு வந்து இப்போதைக்கு வந்து நமக்கு ஆர்டர்ஸ் தான் வேணும். அதனால் வந்து நீங்களும் இப்போ பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கம்மியான ப்ராஃபிட்லேயே பண்ணி கொடுங்க. உங்கள் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கலாம். பட் உங்களுக்கு லாபம் உங்களுக்கு வந்து அந்த ப்ரைஸ் ஆப்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க. ஸோ இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் வந்து 500க்கு தான் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நான் மெட்டீரியல் வந்து ஹோல்சேலில் வாங்கிடுவேன். பட் அதனால எனக்கு வந்து இந்த ஒர்க் வந்து நான் 500க்கு பண்ணி கொடுத்தா கூட எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் எந்தளவுக்கு மெட்டீரியல் வாங்குறீங்க, எவ்வளோ நேரம் வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னு பார்த்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு 3 டேஸ் தான் ஆச்சு. நான் வந்து சாட்டர்டே வந்து இந்த ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ சண்டே நான் ஒர்க் பண்ணல. மண்டே வந்து நான் நைட்குள்ளே இந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். டியூஸ்டே மார்னிங் வந்து அவங்களுக்கு ப்ளவுஸ் வந்து நான் கொடுத்துட்டேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சண்டே வந்து கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணியிருப்பேன். ஃபுல் டே கிடையாது, கொஞ்சம் நேரம் தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் ஒரு 3 டேஸில் வந்து இந்த ஒர்க் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிச்சு. டைமிங்னு பார்த்தோன்னா எனக்கு வந்து இந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 14 to 15 ஹவர்ஸ் தான் ஆகிருந்தது. ஸோ 3 டேஸில் எனக்கு அந்த டைம் தான் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி டைம் வச்சு எப்படி கால்குலேட் பண்ணணும், டைம் வச்சு எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு தெரியணும்னா மறக்காமல் எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கம்மிங் வீடியோஸில் எப்படி நம்ம டைம் கால்குலேட் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.